ரோட்டில் ஒரு நாளைக்கு வானத்தை ஓடி பார்த்தா தெரியும். அது அந்த உண்மைத்தன்மை தெரியும். யாரென்றாலும் எந்த ஒரு அரசு அலுவலரும் அந்த ரோட்டில் இருக்கும் அந்த வானத்தை ஓடி பார்த்தா. இந்த போராட்டமான பிள்ளையார் ரோட்டில் இந்த போராட்டமானது கிட்டத்தட்ட 3 வருடங்களாக நடைபெற்று தான் பெறுகிறது. அதுக்கு மேலே எத்தனையோ பேர்கிட்ட மெனுக்களோ அரசியல்வாதிகள் எல்லா டிபார்ட்மெண்ட்டும் மெனு கொடுத்து இந்த வரையும் இந்த நடவடிக்கையும் எடுக்கப்படையில்லை. அதே மாதிரி கவர்னருக்கும் எத்தனை பேரும் கடிதம் போட்டாங்க. அந்த கடிதத்துக்கும் இந்த ஒரு ஆவணம் எடுக்கல. முதல் மீடியாவுக்கு சொன்னவங்க 1 மாதத்தில் செய்திடலாமண்டு. 1 மாதம் முடிஞ்சு இப்போ 3 மாதத்துக்கு மேலே ஆகிட்டுது. அதனால தான் எல்லாரும் வந்து பங்கட ஒட்டுமொத்த மக்கள் தான் இங்கே வந்து நிற்கிறோம் பிள்ளைகளோட. இப்போ அதே மாதிரி இப்போ திருப்பி இவங்களை கவர்னர் சந்திக்கிறதுக்கு அனுமதி தெரியல. அவள் தண்டவாளில் போயிட்டா அவர்கிட்ட செக்ரட்டரி தான் கண்டு கதைச்சிருக்கிறார். ஆவணம் கொடுத்து வைக்க சொல்லியிருக்கிறோம். 1 மாதத்துக்குள்ள இதை செய்தெல்லாம்ன்ற மாதிரியும் தாங்களுக்கு போய் நடவடிக்கை, அதாவது நடவடிக்கை எடுக்கிற மாதிரி ஒரு உத்தரவாதம் ஒன்று வழங்கப்படையில்லை. திருப்பியும் நாங்கள் இதில் வந்திருக்கிறோம். திருப்பியும் இல்லாட்டில் இதே 1 மாதத்தில் மீண்டும் இதில் வந்து போராட்டம் செய்கிறது தான் எங்களை வழி. இதுதான் சொல்லிடுறேன். 21 வீசால வடக்கு அதுக்காக தான் புனரமைக்கிறாக்கு இதுவரை நாங்கள் போராடி கொண்டு வந்த நாங்கள் இவ்வளோ காலமும் கதைச்சு ஒரு பிரயோசனம் இல்லாமல் இன்றைக்கு போராட்டத்தில் வந்து கதைச்சு நாங்கள் நேரடியாக உள்ளுக்கு போய் அவரோட போயிட்டா அவர் செயலாளரோட தான் கதைச்சோம். அதுவும் எங்களுக்கு உறுதியாக சாத்தியம் இல்லை. அவர் சொன்ன இதுன்னு சொன்னால் நேரடியாக நாங்கள் அங்கே அனுப்பி வைக்கிறோம், ஜனாதிபதி செயலகத்துக்கு அனுப்பி வைக்கிறோம் என்றது எங்களுக்கு இன்னும் அந்த உறுதியாக சொல்லிட. அது போய் வாரது பிறகுதான் எங்களுக்கு சாத்தியம் பெறும். எத்தனை குடும்பம் அளவில் இங்கே பாதிக்கப்படுது? எங்கட குடும்பம் 1000 குடும்பத்துக்கு இருக்குதுங்க. இது எத்தனை கிராம சேவை 7 கிராம சேவையாளர் இது பாவிக்கணும் எங்கட இதா ரோட்டால். அரசியல்வாதி இதுகளுக்கு நாங்கள் சம்பந்தம் இல்லை. இது வந்து எங்கட தனிப்பட்ட சம்பந்தப்பட்ட மக்கள் என்ற போராட்டம் தான் இது. அரசியலுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை. எங்களுக்கு அரசியல் எல்லாம் என்றாலும் எங்களுக்கு நாங்கள் உடன்படுறோம். ஏன்னா அவையர் கொஞ்சம் அவன் நன்மைக்காக வேண்டி அவர் கொஞ்சத்தை தந்துட்டு போவினோம். அவன் பங்கு பெற்றாக்காண்டி நாங்கள் அதுக்கு உடன்படுறோம். ஏனென்றா அவர் கொஞ்சம் ரோட்டை தந்து பிரயோசனம் இல்லையே. இதுவரை அரசியலும் அதுக்கு செய்யலை, அரசியல்காரனும் செய்யலை. அதுக்குள்ள செய்தா சொல்லுவோம். இது வந்து மெயின் என்னென்னா 320 21 மண்டபடிக்க எந்த இதுக்கும் எங்களை அது பிரதேச சபையான்னு சொல்லி தாக்கின மொழிக்கு என்ன எங்களுக்கு ரோட்டு போட்டு தெரியல.
3 மணி நேரத்துக்கு பிறகு இந்த ஒரு முடிவான இது தரையில் அதான் கவலையாயிருங்க எங்களுக்கு மாணவரை அந்த அது கஷ்டப்படுத்தி கொண்டு வந்து இந்த பிள்ளைகளை வெயிலுக்க விட்டும் எங்களுக்கு ஒரு நல்ல முடிவில்லாமல் இருக்குது. இப்போவும் அவர் சொன்ன சொல்லோட எங்களுக்கு சாத்தியம் இல்லாமல் தான் வாரம் அந்த பிள்ளைகளை வெயிலுக்க வச்சு பிரயோசனம் இல்லை பிரயோசனப்படக்கூடிய ஒரு நிலைக்கு இவைகள் எங்களை செய்ய வேணும். ரோட்டு வேணும் எங்களுக்கு பாடசாலை செல்றதுக்கு. மழை நேரம் வெள்ளம் என்றால் சப்பாத்தை கையில் கொண்டு தான் போகிறாங்க. மழை நேரம் சைக்கிள் கொண்டு மோடையில் சந்திச்சு இப்போ இவை சொல்லி நம்ம 1 மாதத்தில் 1 கிலோமீட்டர் தான் போட முடியுமா? அது எங்களுக்கு திருப்தி இல்லை. எங்களுக்கு ஃபுல்லாக போட்டால் நாங்கள் பாடசாலைக்கு போய் நல்ல முன்னேற்றம் அடைவோம். மாநிலத்தில் மேக்ஸில் ஃபர்ஸ்ட் ரேங்க் அடித்தது எங்களுடைய ஸ்கூலில் செய்து கொண்டிருக்கே அவர்கிட்ட பிரதம செயலாளரோ கவர்னருடைய பிரத்யோக செயலாளர் வந்து கேட்கிறார், என்னத்துக்கு வந்து நிற்கிறீங்களாண்டு. முன்னுக்கு போய் ஒரு பள்ளிக்கூட பிள்ளைகள் யூனிஃபார்மோட நிற்கிது ஒன்றுங்க வந்து கேட்குறேன், என்னத்துக்கு வந்து நின்றீங்களாண்டு. இப்போ கொஞ்சத்தில் பார்த்தா கவர்னர் வெஹிக்கிள் எடுத்துக்கொண்டு தண்டவாள போயிட்டா அவரை அதே மாதிரியே கடிதத்தை வண்டி போட்டு இந்த வளமையானுங்கிற நாட்டில் நடக்கிற விஷயம் தானே, கடிதத்தை வண்டி போட்டு ஆஃபீஸில் நாங்கள் நடவடிக்கை எடுக்கிற வண்டி வச்சுக்கிறாங்க. எந்த நடவடிக்கையில் இல்லை என்றால் ஊர் மக்களுக்கெல்லாம் ஒத்துழைச்சா இல்லைன்னா ஜனாதிபதிட்டு தான் போகணும். ஜனாதிபதி செயலத்துக்கு இதை தவிர வேறு வழி இல்லை. ஜனாதிபதி செயலத்தெல்லாம் போய் நின்று இதுக்குரிய ஏற்பாட்டத்தை செய்யவோ அல்லது நேரடியாக போய் கேட்க வேண்டியெல்லாம் வரும். ஜனாதிபதியோடு யாரும் கதைக்குரிய ஏற்பாடு செய்திருந்தால் நாங்கள் நேரடியாக ஜனாதிபதியிட்ட இந்த மாதிரி கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்கும். காலம் இது 50 வருஷமாவுக்கு மேலாக செய்யப்படாத வீதி. அப்போ இன்றைக்கு இது கவர்னர்கிட்ட வந்து எத்தனையோ கடிதங்களோ எத்தனையோ அங்கே சரசாலைக்கும் வந்து அவ மீட் பண்ண வழி கேட்டாது. இல்லை சரசாலையில் பொதுமக்களை சந்திச்சும் தான் நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லிவிட்டு 10 மில்லியன் அந்த 2.5 கிலோமீட்டருக்கு 10 மில்லியன் ஏதோ ஒதுக்குறோம் வந்து பிரதேச சபையிட்ட சொல்லிக்கலாம். பிரதேச சபை இந்த நடவடிக்கையும் எடுக்க இல்லை. ஸோ நான் வந்து பார்க்குறேன்னு சொன்னவன் இந்த வரையும் வந்து பார்த்ததும் இல்லை. அந்த ரோட்டில் ஒரு நாளைக்கு வேண்டிய வானத்தை ஓடி பார்த்தா தெரியும். அதில் அந்த உண்மைத்தன்மை தெரியும். யாரென்றாலும் எந்த ஒரு அரசு வலைவரும் அந்த ரோட்டில் இருக்கும் அந்த வானத்தை ஓடி பார்த்தா